தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். துறைமுக ஆணையத்திலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு இதில் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ், என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வஉசி சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு நமக்கு வந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த துறைமுக ஆணையம் இருக்குது. ஸோ அவங்களோட போர்ட் அத்தாரிட்டியில் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாபை பொறுத்தளவுக்கு 19/12/2025 இப்போ தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத போஸ்டிங்ஸை செக் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சில போஸ்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஏடி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸ்டெனோவில். இதுக்கு வந்து 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிப்ளமோ இன் ஸ்டெனோகிராஃபி இல்லைனா சர்டிஃபிகேட் ஸ்டெனோகிராஃபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 30,000 உங்களுக்கான மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து லீகலில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிகிரி வந்து லாவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸில் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஐசிடபிள்யூஓ சிஏஓ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு ப்ரொஃபஷனல் இன்டர்ன் கம்யூனிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாச்சும் யூஜி டிகிரி எம்பிஏவோட முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சி. அடுத்து சிவிலில் ஒரு இன்டர்ன் கேட்குறாங்க. இதுக்கு பிஇ சிவில்னா பிடெக் சிவிலில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எல்லாருக்குமே 30,000 மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சர்வேல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஜூனியர் ப்ரொஃபஷனல் இன்டர்னாக. இதுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 20,000 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 30 வயசு வரைக்கும் அனைத்து பிரிவினருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் ஒரே ஒரு போஸ்டிங் ஹெச்ஆரில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு 2 வருஷம் ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஜி வந்து நீங்கள் பர்சனல் மேனேஜ்மெண்ட்லேயோ ஹியூமன் ரிசோர்ஸ்லேயோ இல்லை லேபர் ரிலேஷன்ஸ்லேயோ முடிச்சிருக்கணும். இதுக்கு 50,000 மந்த்லி சேலரி. ஸோ அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ வச்சு தாங்க அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா vocport.gov.in அப்படிங்கிறவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி 20/3/2025 இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் காமனான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜாப் நேச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ரிப்போர்ட் ரைட்டிங் ஜாப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, ரோடு மேப்பு, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, எம்எஸ் ஆஃபீஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நாலேஜ் இருந்துச்சுனாலே இந்த போஸ்டிங்ஸ் தாராளமாக உங்களுக்கு கிடச்சிருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான வேக்கன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கான்ட்ராக்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண வேண்டியதில் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். காலேஜ் முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களோ ஃபைனல் இயரோ இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து இந்த ஜாபில் ஏதாவது ஒரு இடத்துல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க.